أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله نور السماوات والأرض مثل نوره كمشكاة فيها مصباح المصباح في زجاجة الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இன்று இன்னொரு இமாமுடைய சுருக்கமான வரலாற்றையும் அவருடைய மதுஹபை பற்றியும் அல்லது இஸ்லாமிய சட்ட ஆய்வு முறைமையை பற்றியும் சுருக்கமாக விளங்கிக் கொள்வதற்கு முயல்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இறுதியாக எங்களுக்கு நேரம் ஓரளவுக்கு இருந்தால் 4 மதுஹபுடைய இமாம்களையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒப்பிட்டு அவர்கள் பிறந்த காலம், அவருடைய ஆய்வு முறைமை என்று அவர்களை ஒப்பிட்டு ஒரு முறை லேசாக மேலோட்டமாக நாங்கள் பார்ப்பதற்கு முயலும். எங்களுக்கு தெரியும், இந்த 4 மதுஹபுகளும் அது தோன்றிய காலம் முதல் இன்று வரையில் ஏறத்தாழ 13 நூற்றாண்டு காலங்களாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் சிந்தனா ரீதியாக வாழ்ந்து வருகின்றன. அந்த மதுஹபுகளை ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அந்த மதுஹபுடைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் அவைகள் விட்டு சென்ற பாதிப்புகளையும் தவிர்க்க முடியாமல் அறிந்தோ அறியாமலோ பின்பற்றித்தான் வருகிறார். அதனை இந்த மதுஹபுகள் பற்றிய ஆய்வுகளை, சிந்தனைகளை நாங்கள் பார்க்கும்போது விளங்கிக் கொள்ளலாம். மதுஹப் என்ற சொல்லையும் விட மிகவும் பொருத்தமான சொல் ஆய்வு முறைமை என்ற சொல் தான். என்றாலும் அது ஓரளவு பரிச்சயமற்ற சொல்லாக இருப்பதனால் நாங்கள் மதுஹப் என்ற சொல்லை பாவிக்கின்றோம். மதுஹப் என்று சொல்லும் போது ஒரு ஷாராரை, ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை முஸ்லிம் சமூகத்தில் ஒரு பிரிவாக பார்க்கின்ற ஒரு மனப்போக்கு பொதுவாக இருக்கிறது. எனவேதான் அந்த சொல்லை பாவிப்பதனை விடவும் இஜ்திஹாத் அல்லது ஆய்வு முறைமை என்று சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கு. நாங்கள் மதுஹபுகளை தோற்றுவித்த இமாம்கள் என்று சொல்லக்கூடிய இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத், இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா, இவர்கள் உண்மையில் அவர்களாக இந்த நான் ஒரு மதுஹபை தோற்றுவிக்கிறேன் என்று தோற்றுவிக்கவில்லை, அவர்கள் சொல்லவும் இல்லை. ஆனால் அவர்கள் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் ஆய்வதற்கான, குறிப்பாக சட்ட பகுதியை ஆய்வதற்கான ஒரு முறைமையை, ஒரு மெத்தட்டை தான் அறிமுகப்படுத்தினார். அவர்களுடைய மாணவர்கள் பலர், இந்த குறிப்பிட்ட 4 இமாம்களுடைய மாணவர்கள் பலர் அந்த ஆய்வு முறைமையை எழுதி வைத்தார்கள், அதனை படிப்பித்தார்கள், அதன் மூலம் பயன்பெற்றார்கள். எனவே அது வரலாற்றிலே தொடராக அப்படியே வந்துவிட்டது. இடைக்கால பிரிவில் ஏற்பட்ட சமூக ரீதியான, அரசியல் ரீதியான காரணங்களினால் 4 இமாம்களுக்கும் பின்னால் இனி அதே தரத்தில் வேறு இமாம்கள் தோன்ற முடியாது என்று சொல்லி பாபுல் இஜ்திஹாத், அல் குர்ஆனையும் சுன்னாவையும் ஆய்கின்ற முறைமை மூடப்பட்டு விட்டது என்ற ஒரு கருத்து இஸ்லாமிய சமூகத்தில் மிகவும் பரவலாக பரவியது. அதன் காரணமாகவும் இந்த குறிப்பிட்ட இஜ்திஹாத் முறைமைகள் அல்லது மதுஹபுகள் இஸ்லாமிய சமூகத்திலே நிலை பெற்று விட்டது. இதுதான் உண்மையில் நடந்த உண்மையை தவிர இந்த குறிப்பிட்ட இமாம்கள்
நாங்கள் ஒரு முஸ்லிம் சமூகத்திலே ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை தோற்றுவிக்கிறோம் என்று அவர்கள் என்றுமே சொன்னதும் கிடையாது, செய்ததும் கிடையாது. எல்லா இமாம்களும் ஏதோ ஒரு வார்த்தை வித்தியாசங்கள் இருந்தாலும் எல்லா இமாம்களும் முக்கியமாக வலியுறுத்திய ஒரு உண்மை என்னவென்றால், எங்களுடைய கருத்துக்கள் உண்மையில் தவறும் இருக்க முடியும், சரியும் இருக்க முடியும். எனவே நீங்கள் எங்களை பின்பற்றாதீர்கள், நாங்கள் எங்கிருந்து பெற்றோமோ அந்த குர்ஆனையும் அந்த ஹதீஸையும் மட்டும் பின்பற்றுங்கள். நாங்கள் சொல்கின்ற கருத்துக்கு மாற்றமாக ஏதாவது ஹதீஸில் இருந்தால் நிச்சயம் நீங்கள் எங்களுடைய கருத்தை தூக்கி எறிந்துவிட்டு அந்த குறிப்பிட்ட ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும் என்று, வார்த்தை பிரயோகங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் எல்லா இமாம்களுமே, இமாம் அஹ்மத் என்று நாங்கள் இப்போது படிக்கின்ற இமாமோ இவருக்கு முன்னால் வாழ்ந்த ஏனைய இமாம்களோ இந்த கருத்தை பொதுவாக சொல்லி வந்திருப்பதனை நாங்கள் காணுகின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்த இமாம்கள் தங்களுடைய கருத்துக்கள் எழுதப்படக்கூடாது என்று மிகவும் கடுமையாக வலியுறுத்தியதும் கூட. உதாரணமாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் தன்னுடைய கருத்துக்களை எழுதி வைக்க வேண்டாம் என்று கடுமையாக வலியுறுத்தினார். இமாம் மாலிக்கும் தன்னுடைய கருத்துக்களை எழுதி வைக்க வேண்டாம் என்று கடுமையாக வலியுறுத்தினார்கள். ஆனால் மாணவர்கள் அவர்களாக சுயமாக எழுதி அதனை வைத்து தொடர்ந்து பாரம்பரியமாக வருகின்ற முறையில் ஆக்கிவிட்டார்கள். எனவேதான் இந்த கருத்துக்கள் தொடராக இன்று வரையில் வந்து கொண்டிருக்கின்றன என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த இமாம்கள் யாரும் பின்னால் முஸ்லீம்கள் ஒரு குறிப்பிட்ட மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னமைக்கு இந்த 4 இமாம்களும் எந்த வகையிலும் காரணமானவர்கள் அல்ல. அவர்கள் அதுக்கு மாற்றமான கருத்தை தான் உண்மையில் சொல்லி வந்திருக்கிறார்கள், நடந்தும் வந்திருக்கிறார்கள். அப்படி நடந்தும் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதனை வரலாற்றை விரிவாக அவருடைய கருத்துக்களை விரிவாக படிக்கும் போது நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அதற்கு எங்களுக்கு நேரம் போதாதன் காரணமாக அவற்றை எல்லாம் மிக விரிவாக நாங்கள் சொல்ல இங்கே முயலவில்லை. வெறுமனே ஒரு இமாமுடைய வரலாற்றை மிகவும் மேலோட்டமாக சொல்லி, அவர்களுடைய ஆய்வு முறைமையை மேலோட்டமாக சொல்லி, எல்லா மதுஹபுகளை பற்றியும் ஒரு நல்லெண்ணமும் அறிவும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற பின்னணியில் தான் நாங்கள் இந்த 4 மதுஹபுடைய இமாம்களையும் சொல்லி வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் பின்னர் நாங்கள் 4 ஹலீஃபாக்களை பற்றியும் படிப்போம். இன்ஷா அல்லாஹ் 4 அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரையிலான அல் குலஃபா உர் ராஷிதூன் என்ற 4 ஹலீஃபாக்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பின்னால் படிப்போம். அப்போது எங்களுக்கு மிகவும் தெளிவாக விளங்கும், இந்த பின்னால் வந்த இமாம்கள் உண்மையில் அங்கிருந்துதான் இந்த கருத்துக்களை பெற்று வந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு மிகவும் தெளிவாக விளங்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்து வரக்கூடிய அடுத்த வகுப்புகளில் அதனை படிப்பதற்கு மேலும் இப்போது நாங்கள் இந்த சின்ன முன்னுரையின் பிறகு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களுக்கு வருவோம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி 164 ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தார்கள். ஹிஜ்ரி 164 என்றால் உங்களுக்கு இஸ்லாமிய வரலாற்றிலே அந்த காலப்பிரிவு கொஞ்சம் புரிந்திருக்கும். ஹிஜ்ரி 132 உமையா ஹிலாஃபத் வீழ்ச்சி அடைந்தது. ஹிஜ்ரி 132 உமையா ஹிலாஃபத் வீழ்ச்சி அடைந்தது. 164 என்று சொல்லும் போது அது அப்பாசியாக்குடைய காலப்பிரிவின் ஏறத்தாழ ஓரளவு ஆரம்ப காலப்பிரிவு என்று நாங்கள் சொல்வோம். இமாம் அஹ்மத் மரணிக்கின்ற போது 241 இமாம் அஹ்மத் அவர்கள் மரணித்தார்கள். எனவே அப்பாசியாக்குடைய காலப்பிரிவு இறுதி காலப்பிரிவு வரையில் இமாம் அஹ்மத் வாழ்ந்தார்கள் என்று இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அப்பாசியாக்களுடைய காலப்பிரிவிலே பிறந்து, அப்பாசியாக்களின் ஆரம்ப காலப்பிரிவிலே பிறந்து அப்பாசியாக்கள் இறுதி காலப்பிரிவு வரையில் ஏறத்தாழ வாழ்ந்த இமாம் தான், அல்லது அப்பாசியாக்குடைய இந்த பொற்கால பிரிவில் வாழ்ந்த இமாம் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். நாங்கள் ஏற்கனவே சொன்ன இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் 241 மரணித்தார்கள். ஆனால் இந்த அப்பாசிய ஹிலாஃபத் அதற்கு பிறகும் ஏறத்தாழ 3 நூற்றாண்டுகள் வாழ்ந்தது. ஆனாலும் அது அப்பாசியாக்குடைய மிகவும் பலவீனமான காலப்பிரிவு. இமாம் அஹ்மத் வாழ்ந்த காலப்பிரிவு அப்பாசியாக்கள் மிகவும் செல்வாக்கு பெற்று அப்பாசியாக்குடைய பொற்காலமாக இருந்து மிகவும் செல்வாக்கு பெற்ற ஒரு அரசாக அவர்கள் இருந்த காலப்பிரிவில் தான்
இமாம் அஹ்மத் அவர்கள் வாழ்ந்தார். அப்பாசியாக்களுடைய காலப்பிரிவு என்று சொல்வதனை விட பொதுவாக நாங்கள் சொல்ல முடியும், உலகத்திலேயே முஸ்லீம்கள் அறிவு ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் தலைமை ஏற்றிருந்த காலப்பிரிவில் தான் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக மாறி உலகத்தில் அறிவுக்கும் முதன்மை ஏற்றிருந்த காலப்பிரிவில் தான் இமாம் அஹ்மத் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் சொல்லலாம். அப்பாசியாக்களுடைய காலப்பிரிவு உண்மையில் மிகுந்த அறிவு ரீதியாக முஸ்லீம்கள், குறிப்பாக விஞ்ஞான அறிவு ரீதியாக முஸ்லீம்கள் மிகவும் முன்னேறிய ஒரு காலப்பிரிவு தான் இந்த இமாம் அஹ்மத் அவர்கள் வாழ்ந்த காலப்பிரிவு. ஹாரூன் ரஷீத், மஅ்மூன், அல்வாசிக், முத்தவக்கில், மஹதி, இப்படியான நிறைய இந்த ஆரம்ப கால மன்னர்களோடு, அப்பாசிய கால மன்னர்களோடு வாழ்ந்தவர்கள் தான், அவருடைய காலப்பிரிவில் வாழ்ந்தவர்கள் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று நாங்கள் சொல்வோம். எனவே பல்வேறு சிந்தனைகளும் கருத்துக்களும் முட்டி மோதுகின்ற காலப்பிரிவில் தான் இமாம் அஹ்மத் வாழ்ந்தார். ஒரு பக்கத்தால் முஸ்லீம்கள் மிகுந்த அறிவு ரீதியாக மிகவும் செல்வாக்கு பெற்று உலகத்திலே முதல் தரமான அரசாக, முதல் தரமான சமூகமாக முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே பல்வேறு சிந்தனை பிரிவுகளும் மிகவும் செல்வாக்கு பெற்றிருந்த காலப்பிரிவில் தான் இமாம் அஹ்மத் வாழ்ந்தார். ஷியாக்களும் சரி, ஹவாரிஜிகளும் சரி, முஅ்தஸிலாக்களும் சரி, இப்படியான பல்வேறு சிந்தனை பிரிவுகள், அதாவது நம்பிக்கை சார்ந்த சிந்தனை பிரிவுகள் இஸ்லாம் உலகத்திலே அல்லது முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்த காலப்பிரிவில் தான் இமாம் அஹ்மத் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றும் நாங்கள் அவருடைய காலப்பிரிவை படிக்கின்ற போது பார்க்கின்றோம். எனவே பல்வேறு கலைகளும் விஞ்ஞானம் சார்ந்த கலைகளும் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸும் தப்சீரும் ஃபிக்ஹும் போன்ற நேரடியாக மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட கலைகளும், தத்துவம் போன்ற இந்தியா அல்லது பாரசீகம் அல்லது ரோமம் அல்லது கிரேக்கம் போன்ற நாடுகளின் தத்துவங்கள் இஸ்லாமிய சமூகத்தினுள்ளே மொழிபெயர்க்கப்பட்டு செல்வாக்கு செலுத்திய காலப்பிரிவிலும் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் சுருக்கமாக இமாம் அஹ்மதுடைய காலப்பிரிவை சொல்ல முடியும். அடுத்ததாக நாங்கள் இமாம் அஹ்மதுடைய தந்தை உண்மையில் முஹம்மத், நாங்கள் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொல்கிறோம், ஹம்பலின் மகன் முஹம்மது என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையில் இமாம் அஹ்மதுடைய தந்தை முஹம்மத். சரியா சொல்வதாக இருந்தால் இமாம் அஹ்மத் இப்னு முஹம்மத் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நாங்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொல்கிறோம். ஆனால் இமாம் அஹ்மதுடைய தந்தை உண்மையில் அவருடைய பெயர் முஹம்மத் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த இமாம் அஹ்மதுடைய தந்தை முஹம்மத் ஒரு போர் வீரர். போர் வீரர் மட்டுமல்ல, இமாம் அஹ்மத் உடைய தந்தை செல்வாக்கு பெற்ற ஒரு போர் வீரராகவும், அதாவது அப்பாசிய கிலாபத்திலே மிகவும் செல்வாக்கு பெற்ற ஒரு போர் வீரராகவும் காணப்பட்டார் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். அவரை விட வரலாற்றிலே அல்லது அப்பாசிய கிலாபத்திலே மிகவும் செல்வாக்கு பெற்றவர் அவருடைய பாட்டன் ஹம்பல். எனவேதான் நாங்கள் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொல்கிறோம். தந்தையின் பெயரை சொல்லாமல் பாட்டனுடைய தந்தையின் பெயரை சொல்கிறோம், பாட்டனுடைய பெயரை சொல்கிறோம். ஹம்பல் அப்பாசிய கிலாபத்தில் சர்ஹஸ் என்ற ஒரு பகுதிக்கு கவர்னராக இருந்தார். உமையா கிலாபத்தோடு அப்பாசியாக்கள் ஒரு இயக்கமாக இருந்து போராடிய போது, ஒரு இரகசிய இயக்கம் ஒன்று அமைத்து உமையா கிலாபத்தை வீழ்ச்சி அடைய செய்வதற்காக போராடிய போது இந்த ஹம்பல் இமாம் அஹ்மதுடைய தந்தையின் தந்தை பாட்டன் மிகவும் முக்கியமாக இருந்து அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டவர். அதாவது அப்பாசிய உமையாக்களோடு போராடியவர்களில் இரகசிய அமைப்பை உருவாக்கி இரகசிய இயக்கத்தை அமைத்து போராடியவர்களில் மிகவும் முக்கியமான ஒருவர் தான் ஹம்பல் என்ற இமாம் அஹ்மதுடைய பாட்டன் என்று நாங்கள் காணலாம். எனவே இந்த பின்னணியில் தான் பாட்டன் செல்வாக்கு பெற்ற ஒருவராக இருந்ததன் காரணமாகத்தான் நாங்கள் இமாம் அஹ்மத் அவர்களை அவருடைய பாட்டனுடைய பெயரை சொல்கின்றோம், அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொல்கிறோம். ஹம்பலி மதுஹப் என்று சொல்கிறோம். ஹம்பலி மதுஹப் என்று நாங்கள் சொல்வதற்கான பாட்டனுடைய பெயரை வைத்து சொல்வதற்கான காரணம் அதுவாகத்தான் இருக்கிறது. இது ஏனைய இமாம்களும் கூட இதனை நாங்கள் ஏனைய இமாம்களிலும் காணுகின்றோம். உதாரணமாக மாலிக் அவர்களை சொல்லும் போது உஸ்புஹி என்று நாங்கள் சொல்கிறோம்.
மாலிக் இப்னு அனஸ் அல் உஸ்புஹி என்று நாங்கள் சொல்கிறோம். உஸ்புஹி என்ற இமாம் மாலிக்குடைய தந்தையின் பெயர் அல்லது அது 7வது பாட்டனுடைய பெயர். 7வது பாட்டனைத்தான் நாங்கள் அப்படி சொல்றோம். என்றால் அந்த 7வது பாட்டன் தான் சமூகத்திலே மிகவும் செல்வாக்கு பெற்றவராக இருந்தார். எனவே இமாம் மாலிக்கையும் நாங்கள் அப்படியே சொல்கிறோம். இதே போன்றுதான் இமாம் ஷாஃபிஈ அவர்களும் கூட அவருடைய தந்தையின் பெயர் இத்ரீஸ், முஹம்மது இப்னு இத்ரீஸ் அவருடைய தந்தையின் பெயர். ஆனால் இமாம் ஷாஃபிஈயை முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ என்று சொல்கிறோம். இந்த ஷாஃபிஈ என்ற நபர் இமாம் ஷாஃபிஈயுடைய அல்லது இமாம் முஹம்மது இப்னு இத்ரீஸ் அவர்களுடைய 3வது பாட்டன். 3வது பாட்டன் பெயரைத்தான் நாங்கள் இமாம் ஷாஃபிஈ என்று சொல்கிறோம். ஷாஃபிஈ என்பது இமாமுடைய பெயர் அல்ல. இமாம் ஷாஃபியுடைய பெயர் முஹம்மது, அவருடைய தந்தையின் பெயர் இத்ரீஸ், முஹம்மது இப்னு இத்ரீஸ். ஆனால் அவருடைய 3வது பாட்டனின் பெயரைத்தான் எங்களுடைய மதுஹபுக்கு நாங்கள் ஷாஃபிஈ மதுஹப் என்று சொல்கிறோம். எனவே ஏன் இப்படி அரபிகள் இந்த பாவனைக்கு வருகிறார்கள் என்றால், அந்த குடும்பத்தில் யார் செல்வாக்கு பெற்றவராக, சமூகத்திலே எடுபட்டவராக, செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறாரோ அவருடைய பெயர் தான் அந்த குறிப்பிட்ட நபரோடு சம்பந்தப்படும். அந்த வகையில் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலையும் கூட நாங்கள் அப்படி சொல்கிறோம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் உண்மையில் ஷைபான் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர். ஷைபான் என்ற கோத்திரத்தினர் இஸ்லாத்துக்காக மிகவும் உழைத்த ஒரு கோத்திரத்தினர். ஷைபான் என்ற கோத்திரத்தில் பிறந்த ஒருவர் தான் முசன்னா இப்னு ஹாரிசா என்ற ஒரு மிகவும் முக்கியமான போர் தளபதி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலப்பிரிவிலும் உமருடைய காலப்பிரிவிலும் கூட பாரசீக சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவதற்கு மிகவும் முக்கியமான பங்களிப்பு செய்த ஒரு போர் தளபதி தான் அல் முசன்னா இப்னு ஹாரிசா என்ற சஹாபி. அந்த சஹாபி இந்த இமாம் அஹ்மதுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர், ஷைபான் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர். எனவே இமாம் அஹ்மதும் கூட ஒரு அரபி, அதாவது இமாம் மாலிக்கை போலவே இமாம் அஹ்மதும் ஒரு அரபி. இமாம் அபு ஹனீஃபா, இந்த இமாம் ஷாஃபிஈயும் ஒரு அரபி. இமாம் அபு ஹனீஃபா மாத்திரம் ஒரு பாரசீக சமூகத்தை சேர்ந்த ஒருவர். எனவே இமாம் அஹ்மத் உடைய பரம்பரையை நாங்கள் பார்த்தாலும் கூட ஒரு அரபு பரம்பரையை சேர்ந்தவர். இஸ்லாத்துக்காக பாடுபட்டு உழைத்து நீண்ட போராட்டங்களை நடத்திய பெரும் தளபதிகளின் பரம்பரையை சேர்ந்தவராகத்தான் இமாம் அஹ்மத் அவர்கள் காணப்படுகின்றார்கள் என்பதனை நாங்கள் காணுகிறோம். அடுத்ததாக இமாம் அஹ்மத் அவர்கள் உடைய தந்தை முஹம்மத் 30 வயதிலேயே மரணித்தார். ஒரு போர் வீரராக இருந்து 30 வயதிலேயே மரணித்து போனார். இமாம் அஹ்மத் பக்தாதில் பிறந்து அங்கே அனாதையாக வாழ்ந்தார். அவர் தன்னுடைய தந்தையை காணவில்லை. தந்தையை காணுவதற்கு முன்னே தந்தை மரணித்து விட்டார். அனாதையாகவே அவர் வாழ்ந்தார். தாய் சஃபியா பின்த மைமூனா என்ற பெண் 30 வயதுக்கும் குறைந்த வயதிலேயே, அவருடைய கணவன் 30 வயதிலே மூத்தா போனார். 30 வயதுக்கும் குறைந்த வயதிலேயே விதவையாகி வேறு திருமணங்கள் எதுவும் செய்யாது பிள்ளைக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார். என்ன இங்க சொல்ல வருகிறோம் என்றால், இந்த காலப்பிரிவில் தான், எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் தான் இந்த விதவை திருமணம் மிகவும் அருமை. விதவையான ஒருவர் இன்னொருவரை திருமணம் முடிப்பது மிக அருமை. ஆனால் அந்த கால வழக்கில் சஹாபாக்கள், தாபியுங்கள் அந்த கால வழக்கில் விதவைகள் திருமணம் முடிப்பதுதான் அடிப்படை. கணவன் இறந்து விட்டால் கண்டிப்பாக அவர்கள் இன்னொரு திருமணத்தை முடித்துக் கொள்வார். அவரும் இருந்தால் இன்னொரு திருமணத்தை முடிப்பார். அப்படி விதவை திருமணம் மிக பரவலாக அரபு சமூகத்திலே அந்த காலப்பிரிவில் மிக பரவலாக காணப்படும். சஹாபாக்களுக்கு மத்தியிலும், தாபியங்களுக்கு மத்தியிலும், தாபியங்களுக்கு மத்தியிலும், இமாம்களுக்கு மத்தியிலும் நிறைய காணப்பட்டது. ஆனால் இந்த தாய் அப்படியான ஒரு சமூக சூழலில் வாழ்ந்த இந்த தாய் இன்னொரு திருமணத்தை முடிக்க முடியும். அது ஒரு வித்தியாசமாக யாராலும் பார்க்கப்படுவதில்லை. அதே போன்று அந்த தாயுடைய குழந்தையும் புதிய கணவன் வளர்ப்பான். இது அந்த சமூகத்திலே சாதாரணமான ஒரு வழக்காக இருந்தது. அப்படி ஒரு வழக்காக இருந்தும் கூட இமாம் அஹ்மதுடைய தாய்
இந்த சஃபியா பின்த் மைமூனா என்ற தாய் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளவில்லை. தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதிலே ஏதாவது குறைபாடுகள் வந்து விடுமோ, பாதிப்பு ஏற்படுமோ என்று கண்டு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு, இன்னொரு திருமணத்தை முடிக்காமல் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு இமாம் அஹ்மதுடைய தாய் வளர்ந்ததனை நாங்கள் காண்கிறோம். இந்த பின்னணியில் இமாம் அஹ்மத் அவர்களை நாங்கள் அவதானித்தால் அவர்களிடத்திலே 4 விஷயங்களை நாங்கள் காணுகின்றோம். ஒன்று, அவர்கள் அனாதையாக இருந்தார்கள். இரண்டாவது, அவர்கள் வறுமையில் வாழ்ந்தார்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று தந்தையும் இல்லை, தாயும் இன்னொரு திருமணம் முடிக்கவில்லை, பெரிய சொத்து பத்துகளை வைத்து விட்டு சென்ற ஒரு பெரிய குடும்பமும் அல்ல. எனவே வறுமையில் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் வாழ்ந்தார். இந்த 2 பண்புகளும், அதாவது அனாதையாகவும் இருந்து வறுமையும் பீடித்தால் மிக பெரும்பாலும் அந்த பிள்ளைகள் சீரழிவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அன்றிருந்த முஸ்லிம் சமூக அமைப்பில் அப்படி சீரழிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏனென்றால் முதலாவது, அந்த பிள்ளைகள் படிக்கும் போது எங்களுடைய பாடசாலைகள் போன்றாண்டு, எங்களுடைய ஆசிரியர்கள் போன்று பன்று நாங்கள் பின்னால் பார்ப்போம், படிக்கின்ற போது இந்த வறுமையை பெரிதாக எடுத்து அது ஒரு எனக்கு அவமானம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்று எடுத்து பெரிய தேவைகளை வளர்த்து கொண்டு வாழுகின்ற பிள்ளைகள் அல்ல அந்த சமூகத்திலே வாழ்ந்த பிள்ளைகள். எனவே அறிவுக்கு மிகவும் முதன்மை கொடுத்து வறுமையை திருப்தியோடு ஏற்றுக்கொள்கின்ற சமூக அமைப்பில் தான் இமாம் அஹ்மத் அவர்கள் வாழ்ந்தார். எனவே வறுமை இருந்தாலும் அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அனாதையாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த சமூக அமைப்பு கொடுத்த இந்த சூழல், அதாவது வறுமையிலும் கூட அறிவுதான் முக்கியம் என்ற இந்த சூழல் அவர்களை மிகவும் காப்பாற்றியது என்று நாங்கள் சொல்லலாம். அடுத்த இன்னொரு மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இமாம் அஹ்மத் நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஒரு நல்ல பரம்பரையை சேர்ந்தவர். எங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல பரம்பரையில் ஒரு பிள்ளை பிறக்கின்ற போது அந்த பிள்ளைக்கு இயல்பான சில திறமைகள் இருக்கும், தவிர்க்க முடியாமல் இயல்பான சில திறமைகள் இருக்கும், இயல்பான சில பண்புகளும் பாரம்பரியமாக வரும். எனவே இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் எதிர்காலத்திலே ஒரு பெரிய ஒரு இமாமாக மாறுவதற்கு இந்த பரம்பரையும் காரணமாக இருந்திருக்க முடியும் என்று நாங்கள் நம்ப முடியும். கடைசியாக இன்னொரு விஷயம், திறமைசாலியாக இருந்தார். இயல்பிலேயே அறிவு திறமை ஒரு பிள்ளைக்கு இயல்பிலேயே இருந்து சூழலும் நல்லாக இருந்து பரம்பரையும் அழகாக இருந்தால் மிக பெரும்பாலும் அந்த பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த பின்னணியில் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஏழையாக இருந்தாலும், வறுமை சூழலில் வளர்ந்தாலும், அனாதையாக இருந்தாலும் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு இது காரணமாக இருந்தது என்று நாங்கள் சொல்ல முடியும். அடுத்ததாக நாங்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவரிடத்தில் அவதானிக்கின்ற இன்னொரு விஷயம் என்னவென்றால், அவர்களுடைய இளமை பருவம் உண்மையில் ஹாரூன் ரஷீதுடைய காலப்பிரிவு என்று நாங்கள் சொன்னோம். பல்வேறு சிந்தனைகளும் முட்டு மோதி பல்வேறு துறை அறிஞர்களும் வாழ்ந்த பக்தாத் என்று நாங்கள் சொன்னோம். பக்தாத் உலகத்திலேயே அறிவு தலைமையாக அந்த காலப்பிரிவிலே இருந்தது. அந்த காலப்பிரிவு பக்தாதை வர்ணிக்கின்ற எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் உலகத்திலேயே அறிவு தலைமை நிறைந்த ஒரு நாடாக, ஒரு நகரமாக இந்த பக்தாத் இருந்தது என்று சொல்வார். எனவே இமாம் அஹ்மத் அவர்களும் இந்த குறிப்பிட்ட அறிவு சூழலில் தான் பக்தாதிலே வளர்ந்தார். அப்படி வளர்கின்ற போது அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்றால், அவருடைய ஆசிரியர்களின் காரணமாக, தாயுடைய பின்னணியின் காரணமாக ஒரு மிகவும் சிறந்த பண்பு கொண்ட ஒருவராக மிகவும் சின்ன பருவத்திலேயே, அதாவது 7, 8, 10, 12 வயது காலப்பிரிவிலேயே மிகவும் சிறந்த ஒரு மனிதராகத்தான் அவர்கள் வாழ்ந்தார். இதற்கு 2 உதாரணங்களை நாங்கள் இங்கே சாதாரணமாக சொல்லுவோம். எங்களுடைய காலப்பிரிவுக்கும் சில நேரம் பொருத்தமாக இருக்கு. இமாம் அஹ்மத் அவர்களுக்கு தந்தையின் சகோதரர் ஒருவர் இருந்தார். அவர் ஆட்சி தொடர்பு உள்ள ஒருவர். அவருடைய பொறுப்பு என்னவென்றால், மன்னர் எங்காவது சென்று விட்டால் பக்தாதில் நடக்கின்ற விஷயங்களை
உடனுக்குடன் எழுதி கடிதமாக எழுதி அனுப்ப வேண்டும். இது அவருடைய பொறுப்புலே விடப்பட்ட ஒன்று. இமாம் அஹ்மதுடைய இந்த தந்தையின் சகோதரர் இப்படி பக்தாதில் நடக்கின்ற விஷயங்களை எழுதி ஒரு முறை மன்னன் வெளியே சென்றிருந்த போது அந்த விஷயங்களை எழுதி தன்னுடைய மகன் அல்லது தன்னுடைய சகோதரன் மகன் அஹ்மதிடத்திலே அந்த கடிதங்களை கொடுப்பார். இதனை அனுப்பிவிட்டு வாங்கிச்சோம். இப்படி தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தார். பிறகு மன்னர் அந்த போன பயணத்திலிருந்து திரும்பி வந்து விசாரித்தார். இமாம் அஹ்மதுடைய சாச்சா அல்லது பெரியப்பாவை கூப்பிட்டு, என்ன நீங்கள் ஒரு செய்தியும் எனக்கு அனுப்பவில்லை, என்ன நடந்தது கேட்டார். அப்போது இவர் சொன்னார், நான் அனுப்பினேன், என்னுடைய மகனிடத்தில் தான் சகோதரன் மகனிடத்தில் தான் கடிதங்களை கொடுத்தேன், என்ன நடந்ததோ எனக்கும் தெரியவில்லை. இப்போது இமாம் அஹ்மதை கூப்பிட்டு மன்னர் விசாரித்தார், ஏன் நீ அனுப்பவில்லை? அப்போது அஹ்மத் சொன்னார், நான் எப்படி அனுப்ப முடியும்? அவர் எழுதியது நிறைய பொய், அவர் எழுதியது நிறைய அநியாயம். இந்த அநியாயத்துக்கும் பொய்க்கும் ஒத்துழைக்க முடியாது என்பதனால் தான் நான் அந்த கடிதங்களை வீசிவிட்டேன், அனுப்பவில்லை என்று மிகவும் தைரியமாக தெளிவாக படிச்சுள்ளார். இது அவருடைய சின்ன வயது, பெரிய ஆலிமல்ல, சாதாரண சின்ன வயதின் போது நடந்த ஒரு சம்பவம். இதே போன்றுதான் மன்னர் சில வேளைகளில் வெளியே செல்கின்ற போது படையோடு கூட செல்வார். சாதாரணமாக படை வெளியே செல்கின்ற போது அந்த படையைச் சேர்ந்த படையின் வீட்டார்கள், சொந்தக்காரர்கள், மனைவிமார்கள் இமாம் அஹ்மதிலே வந்து கடிதம் எழுதி தருமாறு கேட்பார்கள். அப்போது அவர் இமாம் அல்ல, சின்ன ஒரு பிள்ளை, ஒரு 10-12 வயது உள்ள ஒரு பிள்ளை. கடிதம் எழுதுகின்ற போது மோசமான சொற்பிரயோகங்கள் வசனங்கள் வந்தால் அதனை எழுத மாட்டார், இமாம் அஹ்மத் எழுத மாட்டார். திருப்பி வேறு சொற்கள் வேறு வசனங்களை சொல்லுங்கள், இதனை எனக்கு எழுத முடியாது என்று தவிர்த்து கொண்டுதான் அவற்றை எழுதுவார். இப்படி இயல்பாகவே பண்பாடும் ஒழுக்கமும் நிறைந்த ஒருவராகத்தான் மிகவும் சின்ன வயதிலேயே இமாம் அஹ்மது அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் அவருடைய வரலாற்றிலே படிக்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்கள், இது அற்புதமா ஒன்றுமில்லை, இதில் அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு அல்ல, இது இயல்பாக அந்த வீட்டு சூழல், ஒரு கிடைத்த ஆசிரியருடைய சூழலின் காரணமாகத்தான் இமாம் அஹ்மது அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் காணலாம். இந்த பின்னணியில் தான் அந்த காலப்பிரிவில் காணப்பட்ட